அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாத ஒன்று, இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபு உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி வாழலாம். அது என்னன்னா டைம், நேரம். கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, பேஷண்டாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, திருடனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே படித்தவன் படிக்காதவன் யாராக இருந்தாலும் 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த 24 மணி நேரம்ன்றது காமன். இதை யார் யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க லைஃபு மாறுபடுது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சியாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. இன்க்ளூடிங் மீ, நானும் தான் நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அது செய்ய தோணும் போது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு தோணும். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு நம்ம நினச்சிட்டு படுப்போம். அலாரம் அடிக்கும், இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு தோணும். அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கான தடையே. பெட்டு விட்டு நம்ம எழுந்துட்டோம்னு வச்சிங்களேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா க்ளீன். டைமை நம்ம நினச்ச மாதிரி யூஸ் பண்ணலாம், நம்ம நினச்ச மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதனால் டைமை யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெட்டில் இருந்து எழுந்துக்கிறது நாம் நினச்ச மாதிரி இருக்கணும். 21 நாள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. எந்த பிரச்சனையும் வராது. 90% எந்த பிரச்சனையுமே வராது. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வாக்கிங் போங்க. நம்ம உடலுக்கு வேலை கொடுக்கலன்னா நமக்கு சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும், ப்ளஸ் சீக்கிரமாக போய் சேர வேண்டியதுதான். என்ஜின் ஓடணும். இந்த என்ஜின் ஓடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏகப்பட்ட நோய்கள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க. என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க. 2 வேளை மட்டும் சாப்பிடுங்க. சீக்கிரமாக எழுந்துக்குங்க, சீக்கிரமாக தூங்குங்க. அதை ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போதைக்கு இந்த ஒரு மோட்டிவேஷனே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம்.